இப்படி ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்க நடவடிக்கை எடுப்பது அரசின் கடமை. ஆனால் இதையெல்லாம் தாண்டி இப்படி ஒரு கொடுமை எப்படி நடந்தது என கொதிக்கின்றனர் வீடியோவை பார்த்த மக்கள். அந்த வீடியோவில் அப்படி என்ன கொடுமை இருக்கிறது? விரிவாக பார்க்கலாம். மத்திய பிரதேச மாநிலம் மாய்ஹார் மாவட்டம் பட்கவான் கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியில் நேற்று நடந்த குடியரசு தினத்தை முன்னிட்டு மாணவர்களுக்கு சிறப்பு மதிய உணவாக பூரி மற்றும் அல்வா பரிமாறப்பட்டது. இந்த உணவை வைத்துக் கொடுக்க தட்டுகள் இல்லாததால் அழுக்கு படிந்த பழைய நோட்டு புத்தக தாள்களை கிழித்து அதில் சூடான உணவை பரிமாறினர். பள்ளியில் மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப தட்டுகள் வாங்குவதற்கு போதிய நிதி ஒதுக்கப்பட்டிருந்த போதிலும் ஒரு தட்டு கூட பயன்படுத்தப்படவில்லை என்று கூறப்படுகிறது. அச்சிடப்பட்ட அல்லது மை எழுதிய தாள்களில் சூடான உணவை வைத்து சாப்பிடுவது அந்த மையில் உள்ள ஈயம் மற்றும் நச்சு ரசாயனங்கள் உணவில் கலந்து குழந்தைகளின் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். இச்சம்பவம் தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானதை தொடர்ந்து மூத்த அதிகாரி விஷ்ணு திரிபாதி இதுகுறித்து விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார். அதே சமயம் விசாரணை அறிக்கையின் முடிவில் தவறு செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதியளித்திருக்கிறார். பிரதமரின் போஷன் திட்டத்தின் கீழ் பள்ளிகள் தினமும் மதிய உணவு விவரங்களை பதிவு செய்ய வேண்டும். ஆனால் மத்திய பிரதேசத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட மாவட்டமான மாய்ஹார் குறித்த தரவுகள் இன்னும் அதிகாரப்பூர்வ பதிவேட்டில் சேர்க்கப்படவில்லை என்பதும் ஆயிரக்கணக்கான பள்ளிகள் உணவு வழங்கிய தரவை சமர்ப்பிக்கவில்லை என்பதும் தெரியவந்திருக்கிறது. ஏற்கனவே கடந்த ஆண்டு ஷியோபூர் மாவட்டத்திலும் இதேபோல கிழிந்த தாள்களில் உணவு வழங்கப்பட்ட சம்பவம் நடந்தது என்பது குறிப்பிடத்தக்கது.